ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து திருப்பதியோட பார்ட் 2. எப்படின்னா, நாங்கள் வந்து திருப்பதி மலை மேலே ஏறுறதுக்காக எப்போவுமே நான் போன வாட்டி தனியாக போனேன்னா எல்லோரும் அதனால் ராணி எப்படி தனியாக அனுப்பி வைப்பாங்க, அதனால் 2 பாடி கார்டு அனுப்பி விட்டாங்க. என் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி பையனும் சேர்ந்து வந்தாங்க. 3 பேரும் சேர்ந்து நடந்தோம். நடக்கும்போது இந்த தடவை ரொம்ப உட்காந்து நடந்தோம். ஏன்னா போன டைம்லாம் கொஞ்சம் உட்காந்தே நடக்கலை, அது பாட்டில் ஓரளவுக்கு நடந்துட்டு ஒரு 100 டைம்ஸு போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உட்காரவே செஞ்சேன். இந்த தடவை ரொம்ப உட்காந்து தான் நான் நடந்தேன். ஏன்னு தெரியலை, கொஞ்சம் வெயிட் போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டோம் ஒரு வழியாக. அது வேறு விஷயம். ஆனால் போகிற வழியில் இப்போல்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து மானை பார்த்தோம். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் எண்டிங் போகிற டைமில் தான் எங்களுக்கு வந்து மானே தெரியும். இந்த தடவை ரொம்ப கிட்டத்தில் நம்ம கையை வச்சு தடவிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது சாதம். ஒவ்வொரு படிக்கட்டு ஏறவும் நாராயணா, கோவிந்தா எல்லாம் சொல்லிக்கிட்டே ஏறிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்காக என் ஹஸ்பண்டு, அப்புறம் எங்கள் அண்ணி பையன் எல்லோரும் உட்காந்து எந்திரிச்சு வந்தாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட்லாம் உட்காரவே இல்லைங்க, நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க உட்காந்தா கூட கொஞ்சம் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க நின்று வந்தாங்க. நான்லாம் உட்காந்து தான் எந்திரிச்சேன். என்னால் உட்காரல, கால்லாம் கிடுக்கிடுன்னு இந்த தொடலாம் வந்து கிடுக்கிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஞ்சநேயர் கோயில் வந்துச்சா, அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் கார்ன் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு நாங்கள் போனோம். போகிற வழியில் அப்புறம் அந்த பாட்டில் தண்ணியை குடிச்சு முடிச்ச பிறகு நம்ம அடைச்சி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் அந்த பாட்டிலை கொடுத்தா மீதி காசை நம்மளுக்கு தந்துடுவாங்க. தண்ணிக்குள்ளே காசை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே காசை வந்து நம்மளுக்கு தந்துடுவாங்க. ஏன்னா 50 ருபீஸ் அது. தண்ணிக்குள்ளே காசு 20 ரூபா எடுத்தாங்க, மீதி 30 ரூபாயை கொடுத்துட்டாங்க. அப்புறம் போகிற வழியிலலாம் குரங்குலாம் பார்த்திங்கன்னா முடியை வந்து யாரோ சீவி விட்ட மாதிரிலாம் அவ்வளோ நீட்டாக அழகாக ஸ்மூத்தாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. இது வந்து மர அணில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு அணில் அப்படின்னு காமிச்சாங்க. அதோட வாழை பார்த்தீங்களா எவ்வளோக்குள்ளே நீளமோ, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சா, அதான் சரி எடுப்போமே அப்படின்னு எடுத்தேன். அப்புறம் ஒரு மரத்தில் வந்து பூ நிறைய இருந்துச்சு. அந்த இலையே இல்லாத மாதிரி பூக்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. அதில் வேறு வண்டு இந்த தேனீக்கள்லாம் மொச்சிக்கிட்டு இருந்துச்சா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில், பெரிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம். அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் படி, அந்த படிக்கு தாங்க ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் ஒரு படி விட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு படி விட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணுங்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த இதில் வந்து ஒரு 21 படிக்கட்டு மட்டும்தான் இந்த தடவை என்னால் முட்டு போட்டு நடக்க முடிஞ்சது. போன தடவைலாம் 41 நடந்தேன். இந்த தடவை 21 மட்டும்தான் நடக்க முடிஞ்சது. அதுக்கே கொஞ்சம் கால் வந்து வலிக்க தான் செஞ்சுது. இதை விட என்னென்னா, அவங்க வந்து வரும்போதே பார்த்தீங்களா, வரும்போதே சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அந்த 3600 படிக்கட்டுக்கும் வச்சுட்டு வந்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதையும் அவ்வளோ சந்தோஷமாக பண்ணிட்டு வந்தாங்க. இதில் வர ஒரு குட்டி குழந்தையெல்லாம் வச்சு நடந்துக்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நான் காமிக்கேன். ஒரு வழியாக முடிச்சாச்சு. பாய்.